ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னாக்க அந்த நாடு அதுக்கப்புறமா ரொம்ப இயல்பா செயல்பட முடியும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும், ரொம்ப சுதந்திரமா இருக்க முடியும். இது இந்தியா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடா இருக்கட்டும், சுதந்திரத்துக்கு அப்புறமா அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள், அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைய சுதந்திரமும் நிறைய சந்தோஷமும் இருக்கும். ஆனா ஒரு நாடு, நமக்கு பக்கத்து நாடு தான், அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதுனால அதுல கிடைச்ச ஒரு பெனிஃபிட்னால இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே மீண்டும் ஒரு சுதந்திரத்திற்காக போராடுற மாதிரியான நிலைமை நடந்துகிட்டு இருக்கு. அது வேற எங்கேயும் கிடையாது, பங்களாதேஷ்ல நடந்துகிட்டு இருக்கு. மற்ற மீடியாவில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பற்றின பெரிய செய்திகளே இல்லையே, ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னா ரத்த களமா போர் பூமியா பங்களாதேஷ் இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் ஆர்ஜே ரஞ்சித், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எபிக் வரலாறு சேனல். உலகம் முழுக்க மக்கள் தொகை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு சில நாடுகளில் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பிரச்சனைகள், ஒரு சில நாடுகளில் மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய முதியவர்கள் ஜாஸ்தியாகிட்டே இருக்காங்க, யங் பாப்புலேஷன் இல்லாதது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சில நாடுகள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற போது, இந்தியா, சைனா, பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே நிறைய யங் பாப்புலேஷனை கொண்டுள்ள ஒரு நாடு. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் தான் இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. சுதந்திரம் கிடைச்சதுனால எப்படி பங்களாதேஷ்க்கு பிரச்சனை அப்படின்னாக்கா, நம்ம லைட்டாக 1971க்கு ரீவைண்ட் பண்ணி போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. 1971 வருஷம் தான் பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் கிடைக்கிது. இந்தியா அதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் குறிப்பாக இந்திரா காந்தி அவர்கள் பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்திருக்கிறாங்க. ஸோ 1971 பங்களாதேஷ்க்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமா நிறைய டேர்ம்ஸ் அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இந்த நாட்டுக்காக எங்களுடைய உழைப்பு கொடுத்தோம், எங்களுடைய உயிரையே நிறைய பேர் கொடுத்துருக்கோம், ஸோ எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கப்பட்டுச்சு. என்னன்னாக்கா, இப்போ பங்களாதேஷில் ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த கவர்மெண்ட் ஜாபில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பேரன் பேத்திகள் இப்படி வழி வழியாக எங்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும் அப்படின்னு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டதுனால அந்த காலகட்டத்தில், அதாவது 1971 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டா சிஸ்டம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த கோட்டா சிஸ்டமில் பங்களாதேஷுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த வீரர்கள், அவங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ பங்களாதேஷில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, பாப்புலேஷன். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 17 கோடி பேர் பங்களாதேஷில் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் யங்ஸ்டர்ஸ். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 15லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ 3:1 அப்படின்னு சொல்லலாம். 3ல் 1 பங்கு பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பாப்புலேஷன். இது ஒரு கண்ட்ரிக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா யங் பாப்புலேஷன் இருக்கிற போது அவங்களுடைய உழைக்கக்கூடிய திறன், அவங்களுடைய அறிவுத்திறன் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த நாடே பயங்கரமாக முன்னேறிடும். அப்படி முன்னேறின ஒரு நாடு தான் இந்தியா. ஏன்னா இங்கே ஒர்க் பாப்புலேஷன், யங் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உலகத்துக்கே நம்மளால் ஹியூமன் ரிசோர்ஸை கொடுக்க முடியுது, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளால் ஈர்க்க முடியுது. ஆனால் பங்களாதேஷ்ல நிலவரமே வேற. அங்கே என்னன்னாக்கா 4.5 கோடி யங்ஸ்டர்ஸில் கிட்டத்தட்ட 3.25 கோடி யங்ஸ்டர்ஸ்க்கு எஜுகேஷனும் இல்லை ஜாபோ இல்லை. இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்குது. 3.25 கோடி பேர் எந்த விதமான ஜாபுக்கும் போல, எந்த விதமான எஜுகேஷனும் உங்களுக்கு இல்லை அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க? பிரச்சனை தான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த கோட்டா சிஸ்டம்னு ஒன்று இருக்குன்னு சொன்னல. ஸோ அந்த கோட்டா சிஸ்டமை இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு காட்டுறோம். இதில் எங்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸோ இந்த 17 கோடி பேர் மக்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொன்னோம் தெரியுமா, அவங்க 0.2 மில்லியன் மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30% கோட்டா அளிக்கப்படுது. அண்ட் ஏதாவது டிசேபிலிட்டி இருக்கக்கூடிய மக்கள், அவங்க பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் 2.16 மில்லியன் இருக்காங்க. அவங்களுக்கு 1% கோட்டா இருக்கு. ட்ரைபல், அதாவது பழங்குடியின மக்கள் பங்களாதேஷ்ல 1.586 மில்லியன் இருக்காங்க. அவங்களுக்கும் கோட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா 5% தரப்படுது. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு 10% கோட்டா. பங்களாதேஷ்லேயே ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10% கோட்டா இருக்கு. ஸோ இப்படி தான் பங்களாதேஷில் இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது வேலை செய்யுது. பட் ஓவராலாக இது ஒரு பிக்சராக பார்க்குற போது இங்கே மிகப்பெரிய பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா,
பங்களாதேஷில் 100 வேலை வாய்ப்புகள், அரசு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா அதில் 30 வேலை இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பேரன் பேத்தி இவங்களுக்கு தான் போகும். ஸோ இப்போ பங்களாதேஷில் இந்த அரசு பொறுப்புகள் இருக்கிற முக்கால்வாசி பேர் யார் அப்படின்னாக்கா இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பேரன் பேத்தி வழியாக வந்த அவங்களுடைய குடும்பம் தான். ஸோ அதனால் அவங்க வந்து இந்த கோட்டா சிஸ்டமை ரொம்ப ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கோட்டா சிஸ்டத்தை விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் பார்க்குற போது சின்னதாக ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன். இப்போது 56% கவர்மெண்ட் ஜாப்ஸை பார்த்தீங்கன்னா வெறும் 2.63% ஆஃப் த பாப்புலேஷன் ஷேர் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரில் 2.63% மக்கள் கிட்டத்தட்ட 56% வேலை வாய்ப்புகளை ஈர்க்கிறாங்க. ஆனால் மீதம் இருக்கக்கூடிய 97% மக்களுக்கு வெறும் 44% வேலை தான் கிடைக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, என்னப்பா 3% கூட இல்லை, அவங்களுக்கு 56% வேலை வாய்ப்பு, நாங்கள் 97% இருக்கோம், எங்களுக்கு எப்படி 44 பேர் நாங்கள் வச்சு அகாமடேட் பண்ணுவோம்? ஸோ திறமைக்கு, எங்களுடைய அறிவுக்கு, எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது பங்களாதேஷில் யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக இந்த காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் போராட்டத்தில் இறங்குறாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இது யூத் வெர்சஸ் கவர்மெண்ட் ப்ராப்ளமாக இதை ஆக்கிறதுக்கு பதிலாக 2 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பாக இதை வந்து கவர்மெண்ட் பிரிச்சுட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு 2 யூனியன் இருக்கு, சத்ரா லீக், சுகோ லீக்னு இருக்கு. இவங்க எல்லாமே வந்து இந்த கோட்டா சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கோட்டா சிஸ்டம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த போராடுற மக்களை தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கனாக்கா அடிக்கிறாங்க, வன்முறையில் ஈடுபடுத்துகிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, காலேஜில் போட்டு லாக் பண்ணுறாங்க. வெளியில் தெரிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் 50 உயிர்கள் போயிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைனால பங்களாதேஷில் வைஃபை இல்லை, ரயில்வே சிஸ்டம் கம்ப்ளீட்டாக முடக்கப்பட்டிருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, இப்படி நிறைய சண்டைகள் ஏற்படுறதுனால ஒரு கடை திறக்கலை, நாடே தம்பிச்சு போயிருக்கு. ஸோ 2024 தான் இந்த பிரச்சனை அப்படின்னாக்கா கிடையாது. 2018 கோட்டா ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணாங்க, இந்த கோட்டா சிஸ்டம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டு அந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மக்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கப்புறம் பங்களாதேஷில் இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு 2018 சொல்லிட்டாங்க. ஆனால் 6 வருஷம் கழித்து திருப்பி பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த கோட்டா சிஸ்டத்தை கொண்டு வராங்க. ஸோ அப்போ மக்களுக்கு, குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன கோவம் வருதுன்னா, 2018 நாங்கள் அவ்வளோ பிரச்சனை பண்ணி எங்களுடைய போராட்டத்துக்கு விளைவாக தான் இந்த கோட்டாவெல்லாம் நீங்கள் வந்து வேண்டாம் சொன்னீங்க, இப்போ ஏன் கொண்டு வரீங்கன்னு கொந்தளிச்சு மக்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் மக்களை போட்டு திணிச்சு அவங்களுடைய ரைட் டு ஃப்ரீடம், அவங்க பேசுறது, அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதை தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அதை பண்ணுறாங்க. அண்ட் குளோபல் மீடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ப்ராப்பரான ஐடியா இல்லை பங்களாதேஷில் என்ன நடக்குதுன்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கனாக்கா, 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே லீகுக்குள்ளே சண்டை நடக்குது, அதை வந்து நாங்கள் வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே இந்த கோட்டா சிஸ்டம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பங்களாதேஷாக இருக்கட்டும் இல்லை நம்ம நாட்டிலே இருக்கட்டும், இந்த கோட்டா சிஸ்டமில் சில ரிசர்வேஷன்ஸ் தான் இருக்குது. அதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இது தேவையா தேவையில்லையா? அண்ட் இப்போ இருக்கக்கூடிய யங் பாப்புலேஷனுக்கு யார் வந்து அதிகமான சப்போர்ட் கொடுக்கணும்? கவர்மெண்ட் கொடுக்கணுமா இல்லை நம்மளே வந்து தேடணுமா? இது மாதிரி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சீக்கிரமாக பங்களாதேஷில் அமைதி நிலவட்டும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானுமே வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். இப்படி பல எப்பிக்கான வரலாற்று தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பிக் வரலாற்று சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.